Hi friends, welcome back to our A-Cube V Gaming Zone channel. இன்றைக்கி நம்ம Evil Nun Part 1 Normal Level Escape Main Door Escape தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் உள்ளே போகலாம். நம்ம இன்ட்ரோடக்ஷனில் ஸ்கிப் பண்ணிடலாம், தேவையில்லாதெல்லாம். ஸோ வாங்க நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். Day 1 வாங்க கைஸ், கொஞ்சம் நார்மல் லெவல்ன்றதுனால ஈவல் ஒன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பேன். நம்ம அவளை விட ஃபாஸ்ட்டாக இருந்து பண்ணணும். ஸோ இது வந்து ஆக்சுவலி நான் வெளியில் இருக்கேன். ஸோ அதனால் என்னால் ப்ராப்பராக விளையாட முடியல. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டே வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் மற்றபடி நாங்கள் நல்லா விளையாடுவோம். ஸோ நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஒரு பெரிய வீடியோவாக நாங்கள் போட போகிறோம். நாங்கள் முன்னாடி ஈஸி லெவல் மெயின் டோர் எஸ்கேப் மட்டும் நாங்கள் பார்ட்ஸ் வைஸாக போடுறோம். ஏன்னா எங்களுக்கு அந்த வீடியோ போடுற ஆப்ஷன் காமிக்கல, அதனால தான். ஃபஸ்ட்டு நம்ம ட்ராப் டோர் வழியாகவே வெளியில் போய்க்கலாம். ஏன்னா திடீர்னு வந்தாலும் வந்துடுவா. நம்ம முடியாது நார்மல் ட்ராவல் விளையாட. நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் ஹைட் ஆகியே இருப்போம், இல்லைனா அவளை நம்மளை கொண்டுடுவா. அதனால் கொஞ்சம் ஹைட் ஆகியே இருப்போம். அப்புறம் ஃபஸ்ட் டேவே இறந்துடுவோம். ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னால் ஐயோ போயிட்டா கைஸ், க்ராஸ் பண்ணி போகிறா. சரி போயிட்டா, க்ராஸ் பண்ணி வெளியில் போகலான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். சரி வெளியில் போகலான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடலாம் நம்ம. அவ்வளோதான், வாங்க கைஸ் வெளியில் போகலாம். ஐயோ இவ்வளோ நேரம் ஹைட் ஆகி வேஸ்ட் கைஸ். போனோன்னே அடிச்சிட்டா. சை. சரி Day 2. ஸோ ஃபஸ்ட் டேவே அவகிட்ட அடி வாங்கிட்டோம் கைஸ். சரி வாங்க Day 2க்கு போகலாம். இந்த வாட்டி மெயின் டோர் வழியாகவே போயிடலாம். ட்ராப் டோர் வேணாம், ஏன்னா அவன் அங்கே நின்றுட்டுருப்பா. அதனால் நம்ம ட்ராப் டோர் வழியாக போயிடலாம். ஐயோ இது வேறு சை. சரி வாங்க நம்ம ஸ்பீடாக போயிடலாம் கைஸ். அவளை விட ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணணும், இப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். திரும்பி பக்கம் போயிடலாம், மேலே அப்படியே போயிடலாம். ஸ்மால் கேபிள் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம போனோடனே ஹைட் ஆகிறது நம்ம வேலை. ஏன்னா அவள் பார்த்துருப்பா. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம எஸ்கேப் ஆகிருக்கோம். போனோடனே இதில் ஹைட் ஆகிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் பார்ப்போம் சுற்றி முற்றி. இந்த கேமில் கொஞ்சம் நம்ம நிறைய ஹைட் ஆகிருப்போம். ஏன்னா இது நார்மல் லெவல். ஸோ அதனால் ஏன்னா உங்களுக்கு என்னென்ன ஹைடிங் பிளேஸ்னு உங்களுக்கும் தெரியல. பாருங்க கைஸ், பார்த்துட்டு போகிறாங்க. அப்போவே சொன்னால எமர்ஜென்சிக்கு நல்லா ஹைட் பண்ணிக்கிட்டோம் நம்ம. உங்களுக்கும் ஹைடிங் பிளேஸ் என்னென்னு தெரியும், அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். சரி வாங்க கைஸ், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, போயிடலாம். நம்ம ஸ்மால் கேபிள் எடுத்துடலாம். நல்ல வேலை ஃபஸ்ட் ட்ராயரில் ஸ்மால் கேபிள் கிடச்சிச்சு. திரும்பி நம்ம ஒழிஞ்சிக்கலாம். ஏன்னா அவள் இங்கே தான் நியர்பை இருப்பாள். ஸோ கண்டிப்பாக கிடச்சின்னா அவ்வளோதான், அவ்வளோதான் நம்மளுக்கு கொண்டுடுவா. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். உங்களுக்காக தான் கைஸ் நான் ஹைட் ஆகிறேன். ஏன்னா உங்களுக்கு ஹைடிங் பிளேஸஸ்லாம் என்னென்னு தெரியும், எப்படி ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக போகணுன்றது தெரியணும். அதனால தான். சரி வாங்க கைஸ் போகலாம். நம்ம இங்கே ப்ரூம் ஸ்டிக் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். நான் இதுவும் ஒரு பிளேஸ். நல்ல வேலை கைஸ், இங்கே தான் ப்ரூம் ஸ்டிக் இருக்குது. நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி கண்டிப்பாக எஸ்கேப் ஆயிடலாம். இதை போட்டோடனே திரும்பியும் ஹைட் ஆகணும். ஏன்னா இந்த சத்தத்தில் கண்டிப்பாக வருவா கைஸ், கண்டிப்பாக வருவா. ஸோ திரும்பியும் அதே ஹைடிங் பிளேஸில் போய் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். மூச்சு வாங்குது கைஸ் நமக்கு, அந்த கேம்லேயும் வாங்குது, நட்சத்திலையும். ஸோ கொஞ்சம் வெளியில் இருக்கும், அதனால் கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி இப்போ போகலான்னு நினைக்கிறேன் கைஸ். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, நான் வெளியில் போகலான்னு நினைக்கிறேன். போகலாம் இருங்க கொஞ்ச நேரம், ஏன்னா வந்துடுவா. ஓகே இப்போ போகலாம். சரி கைஸ், இப்போ நம்ம போனோடனே கையில் ப்ரூம் ஸ்டிக் எடுத்துக்கிறோம். ஏன்னா கீழே போய் நம்ம ஓப்பன் பண்ணோடனே ப்ரூம் ஸ்டிக் வச்சு குக்கி பாக்ஸ் எடுக்கிறது தான் நம்ம வேலை. ஸோ அதனால் நம்ம போயிடலாம். திரும்பி கொஞ்ச நேரம் ஹைட் ஆகிக்கலாம். ஏன்னா இந்த சத்தத்துலேயும் வருவா ப்ரூம் ஸ்டிக் திறந்ததுக்கு. உங்களுக்காக கைஸ் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறேன். நான் வேறு வெளியில் இருக்கேன். ஸோ கொஞ்சம் அடிக்கடி ஹைட் ஆக வேண்டியதாக இருக்குது. அதனால தான் வேறு எதுவும் இல்லை. சரி வாங்க நம்ம திரும்பி போயிடலாம் நார்மலாக எப்பவும் போல். இப்போ கொஞ்சம் பார்த்தே நம்ம இது பண்ணோம். ஏன்னா நடுவில் ஸ்டெப்ஸில் கூட வந்துடுவா. எந்த ஃபோட்டோஸ் எதுவுமே தள்ளாமல் அமைதியாக போகணும். அவளை பார்த்தானாலே ஓடிடணும். ஸோ இப்போ இந்த திறந்தாலே இந்த சத்தத்தில் கண்டிப்பாக வந்துடுவா. உடனே டோரை திறந்து எங்கேயாச்சும் போயிடலாம். வாங்க காய்ஸ். ஐயோ ஆப்போசிட்லேயே வந்துட்டா காய்ஸ். திரும்பி பக்கமாக போயிடணும். இல்லைன்னா அவ்வளோதான் காய்ஸ், திரும்பி அடித்து Day 2 போயிடும். நம்ம ஒழிஞ்சிக்கலாம் இங்கே திரும்பி அதே இடத்துல. அடிக்கடி இந்த இடத்துல ஒளியறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கா. நான் டக்குன்னு ஓடி வந்துடுறேன். ஆனால் தான் இதே இடத்துல ஒளிஞ்சிட்ருக்கேன். நீங்கள் போனீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய க்ளாசெட்ஸ்லாம் இருக்குது, அங்கே கூட நீங்கள் ஒளிஞ்சிக்கலாம். நம்ம இங்கேயும் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருப்போம்.
கைஸ் ஆமாம் கைஸ் எல்லாம் அவள் வந்துடுவா கைஸ். இவன் என் சிஸ்டர் தான் கைஸ். சரி இப்போ வெளியில் போகலான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம். ஓகே வாங்க போகலாம். ஸோ வெளியில் இருக்கிறனால தான் கைஸ் நிறைய ஹைட் ஆக வேண்டியதாக இருக்குது. வேறு எதுவும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ வாங்க நம்ம கீழே போய் ப்ரூம் ஸ்டிக்லேருந்து போய் குக்கி பாக்ஸ் எடுத்துடலாம். நார்மல் லெவலில் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப் சேனல் நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி போன வீடியோலலாம் சொல்லியிருக்கோம். அதனால் எங்களுக்கு அது ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நாங்களாம் நேரத்துக்கு இப்போது டே 1லேயே முடிச்சிட்ருப்போம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் கூட. சரி வாங்க குக்கி பாக்ஸ் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மெயின் டோர் எஸ்கேப் ஃபுல்லாக போட்டுடலாம். நம்ம இப்போ ஹைட் ஆகிக்கலாம். மெயின் டோர் எஸ்கேப் ஃபுல்லாகவே வந்து ஈஸி லெவல், நார்மல் லெவல், எக்ஸ்ட்ரீம் லெவல் எல்லாமே போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு போயிட்டா கைஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு பாருங்க, பார்த்துட்டு போகிறா. இன்னும் போகல. அவளால் மட்டும்தான் அந்த டோர் ஆக்சஸ் பண்ண முடியுது. அதனால தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணியே வெளியில் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் டோர் எஸ்கேப், நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்குற கார் எஸ்கேப் அண்ட் அண்டர் டனல் எஸ்கேப் அதெல்லாம் வந்து அப்புறமா பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் இங்கே. ஏன்னா கண்டிப்பாக மேலே போயிருக்க மாட்டேன், இந்த ஏரியாவில் தான் சுற்றுவா. இப்போ நம்ம வெளியில் ஜம்ப் ஆனோடனே கண்டிப்பாக நம்மளை அடிச்சிருவா. அதனால் கொஞ்ச நேரம் நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். ஓகே, கொஞ்ச நேரம் நான் பாஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு இது பார்க்க கொஞ்சம் போர் அடிக்கும். ஓகே, இப்போ நம்ம பிரச்சனை இல்லை, போயிடலாம் ஜம்ப் பண்ணி. இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போகணும், ஏன்னா நடுவில் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தா நமக்கு கொஞ்சம் இறங்குறதுக்கும் ரெடியாக இருக்கணும். எந்த ஃபோட்டோஸும் தள்ளாமல் பொறுமையாக கொஞ்சம் போகணும். ஸோ இதுதான் அந்த பேஸ்கெட் பாலுக்கான மேலே இருக்கிற டோரு, மேலேருந்து ட்ராப் பண்ணுற இடம். இதில் வேறு இந்த பாக்ஸ் இப்போ தான் விழ மாட்டேங்குது. இந்த சத்தத்தில் வேறு வந்துடுவா. டக்குன்னு போட்டுட்டு போயிடலாம். வாங்க, இங்கே ஏதாச்சும் ஹைடாக இடம் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு டனல் லிட் மாதிரி இருக்குது, அது ஓப்பன் பண்ணால் அந்த டனல் வழியாக உள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் இந்த டனலோட நம்ம கீழே பார்க்கும்போது ட்ரீம் லெவலில் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில டனல்ஸ்லாம் இருக்கும். அது எங்கே கனெக்ட் ஆகணும்னு தெரியாது. இந்த இடத்துல தான் கைஸ், இங்கேருந்து நம்ம கீழே இறங்கி அந்த டனலுக்கு கனெக்ட் ஆகிக்கலாம். ஆனால் இந்த டனல் வந்து ரொம்ப கஷ்டம். அந்த எபிக் எஸ்கேப்க்கு தான் இது யூஸ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங் டனலு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எபிக் எஸ்கேப்க்கு தான் யூஸ் ஆகும். இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை, ஏன்னா நம்ம மெயின் டோர் எஸ்கேப் தான் பண்ணுறோம். திரும்பி நம்ம மேலே ஏறிடலாம், ஏன்னா அவள் பார்த்துட்டு போயிட்டுருப்பா. இப்போ நமக்கு வேறு எதுவும் இல்லை. கீழே போய் குக்கி பாக்ஸ்லேருந்து சாவி எடுத்துகிட்டு மெயின் டோர் திறந்துட்டு போயிட்டு அவ்வளோதான் கைஸ். டே 2ல் நம்ம மெயின் டோர் எஸ்கேப் முடிச்சிடலாம். ஆமாங்க கைஸ். கொஞ்சம் பொறுமையாகவே கேர்ஃபுல்லாகவே போகலாம். எந்த ஃபோட்டோஸும் தள்ளி விடாமல் போகணும். ஒன்று தள்ளி விட்டால் கூட அவள் வந்துடுவா, அதான் பிரச்சனையே. இங்கே அமைதியாக கொஞ்சம் போகலாம் நம்ம. அவ்வளோதான் கைஸ். ஐயோ, இப்போ எதுவும் போயிடுச்சு வேஸ்ட்டாக. இதான் கைஸ் லாஸ்ட் டே. இதுலையாச்சும் நம்ம எப்படியாச்சும் சர்வைவ் ஆகணும். நான் வேறு வெளியில் இருக்கனால ஃபுல் ஃப்ளெட்சாக விளையாடவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம அந்த சாவி எடுத்து ஓப்பன் பண்ணி போயிடலாம். கொஞ்சம் இவளுக்காகவே பயந்து போக வேண்டியதாக இருக்குது. நான் வேறு வெளியில் இருக்கிறனால என்னால் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெட்சாக விளையாட முடியல. ஆமாம் கைஸ், இந்த ஈவில் நம்ம ட்ராப் டோர் வழியாகவே போயிடலாம் கைஸ். இந்த ஈவில் எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணினே இருக்கா கைஸ். அவள் தொல்லை பண்ணுறதுக்கே வந்திருக்காங்க. வாங்க கைஸ், நம்ம திரும்பி ட்ராப் டோர் வழியாகவே போயிடலாம். இந்த வழியாக வந்தாலும் வரலாம், ஆனால் இந்த சின்ன ட்ராப் டோர் வழியாக நம்ம வெளியில் போய் கொஞ்ச நேரம் ஹைட் ஆகி போயிடலாம். ஏன்னா இதுதான் லாஸ்ட் டே. ஸோ இந்த இடமும் ஒரு நல்ல ஹைடிங் பிளேஸ் தான். நீங்கள் இந்த இடத்துக்குலாம் கொஞ்சம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஹைட் ஆகிக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் வெளியில் போயிடலாம், கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணலாம். ஏன்னா அவள் அந்த ட்ராப் டோர் நம்ம அங்கே ஓப்பன் பண்ண சத்தம் கண்டிப்பாக கேட்டிருக்கோம், அவன் இங்கே வந்து பாப்பா. ஸோ அதனால் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கலாம் இங்கேயே. ஓகே, நாங்கள் வெளியில் போகலாம். இப்போது கொஞ்சம் பார்த்தே போகணுங்க. குக்கீஸ் பாக்ஸ்லேருந்து கீ எடுத்துகிட்டு நம்ம அந்த வழியாக நம்ம எங்கேயாச்சும் போய் ஹைட் ஆகிக்கலாம். எடுத்தாச்சு காசு, இப்போ அந்த வழியாக போயிடலாம். நம்ம வேறு கொஞ்சம் சத்தம் போட்டோம் குக்கி பாக்ஸை மூவ் பண்ணி. ஸோ இது வழியாக இந்த மாதிரி வெளியில் போய்க்கலாம். நிறைய ரூம்லாம் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ரூம் வழியாக நம்ம வெளியில் போனால் நம்மளால் ரீச் பண்ண முடியும். இங்கே ஒரு டோர் இருக்குல்ல, இந்த டோரில் போய் நம்ம கனெக்ட் ஆகிட்டா கரெக்டாகிடும். இது வந்து ஒரு கிளாஸ் ரூம். அண்ட் இது வழியாக வெளியில் போயிடலாம். ஐயோ போச்சு கைஸ். என்னால் சரியாக கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. லாஸ்ட் டேவும் நம்ம சாகடிச்சிட்டா கைஸ். என்ன பண்ணுறேன்னு தெரில. அதனால தான் கைஸ் நான் ஒரு 50 rupees கொடுத்து இன்னும் ஒரு லாஸ்ட் டே வாங்கியிருக்கேன். சாரி ஃபார் திஸ். இனிமேல் அடுத்த வாட்டிலேருந்து நான் இதை பண்ண மாட்டேன்.
இதான் கைஸ் லாஸ்ட் டே. கண்டிப்பாக இதில் நம்ம எஸ்கேப் ஆயிடணும் கைஸ். நம்ம மெயின் டோர் வழியாக போயிடலாம் எல்லாமே. இப்போ நமக்கு வெறும் வேலை என்னென்னா அங்கே இருக்கிற சாவி எடுக்கிறது தான் கைஸ் வேலை. நம்ம சாவி எடுத்துடலாம். ஐயோ சாரி கைஸ், மாற்றி வந்துட்டோம். திரும்ப அங்கே தான் போகணும். இப்போ சாவி எடுத்து மெயின் டோர் ஓப்பன் பண்ணால் வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான் கைஸ், சாவி கிடச்சது கைஸ். வரத்துக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், முடிச்சிடுவோம் கைஸ், முடிச்சிடுவோம். நடுவில் அவள் வரக்கூடாது கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து சூப்பராக நார்மல் லெவலில் ஈவில் நன் பார்ட் 1ல் மெயின் டோர் எஸ்கேப் பண்ணி முடிச்சிட்டோம் கைஸ். இதுக்கு நமக்கு கேஷ் ரிவார்ட் 75 ருபீஸ் தந்துடுவாங்க கைஸ். மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கமெண்ட்டில் என்ன கேம்ஸ் விளையாடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய் கைஸ்.